சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று பௌர்ணமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 4:21 மணி வரையிலும், சதுர்த்தசி அதற்கு பின்பு பௌர்ணமி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 2:43 மணி வரையிலும், கேட்டை அதற்கு பின்பு மூலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 2:43 மணி வரையிலும், பரணி அதற்கு பின்பு கார்த்திகை. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். நீண்ட நாளாக இருந்து வந்த உங்களினுடைய ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட கவலைகள் இன்று தீரும். அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று குழந்தை பிறப்பு மற்றும் குழந்தை பிறப்பிற்கான ஒரு மருத்துவ சிகிச்சை முறைகள் அனைத்தும் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சோமவாரமான இன்று பௌர்ணமி திதியில் அன்னதானங்கள் செய்ய சந்திரன் பாக்கியத்திலையும் இருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளும் அன்னதானங்களும் இன்று உங்களுக்கு கை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்கள் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மனவேதனைகள் இன்று சற்று மாறும். இன்று பழைய நண்பர்களை சந்திப்பதும் மற்றும் ஒரு சில குடும்ப விஷயங்களை பேசும் பொழுது மனதில் சின்ன கவலைகள் வந்து போகலாம். இன்று சந்திரனுக்கு பிரீத்தியாக சிவகாமி மற்றும் நட்ராஜரை வணங்கி ஆலயத்திற்கு அரிசி வெல்லம் தானம் செய்ய மனக்குறைகள் தீரும். பல நாட்களாக பிரிந்த தம்பதியினரும் ஒன்று கூடலாம். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மற்றும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மூல நட்சத்திரத்திலையும் இருக்கக்கூடிய இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று உஷ்ண நிலையில் அதிகரிக்கலாம். ஆகவே இன்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவது இவர்களுக்கு மிகவும் சிறந்தது. பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் இன்று தீரும். ஆனி பௌர்ணமியான இன்றைய நாளில் மிதுனராசி அன்பர்கள் பெருமாள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். கருட பகவானை வணங்குவதும் ஆஞ்சநேயரை வணங்குவதும் இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதனுக்கு பரிகாரமாக அமைகிறது. இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் கடன் தொல்லைகள் தீரும். ராசியில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகமாக அமைந்திருக்கிறார்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளுக்கு நரசிம்மர் சுவாமியை வணங்குவது இவர்களுக்கு நல்லது. திங்கட்கிழமையான இன்று பௌர்ணமியில் நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து கடன் பிரச்சனைகளுக்கான பிரார்த்தனைகளை செய்யலாம். பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த ஒரு மனசோர்வு தீரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இவர்களினுடைய சஞ்சாரத்தில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் இன்று உங்களினுடைய பிரார்த்தனைகளை குலதெய்வத்திற்கு வைக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சந்திரனின் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆன்மீகவாதிகளை தரிசனம் செய்வது, ஆன்மீக தலைவர்களை இன்று வணங்குவதும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். பல காலமாக இருந்து வந்த ஒரு மன போராட்டங்கள் விலகும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் கூடும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். திடீர் பண வரவு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். உங்களினுடைய குடும்பத்திலிருந்து வரவேண்டிய சொத்து பாக்கிகள் மற்றும் பணப்பட்டுவாடா இது அனைத்தும் உங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எண்ணியது போல் நிறைவேறும். சித்ரா மற்றும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் தீரும்.
பல நாட்களாக உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவான் அனுகூலமாக அமைகிறார். இன்றைய நாளில் 3ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கும். விசாகம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு வாங்குவது, வீடு விற்பது, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்று மனக்குறைகளை தீர்க்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய மனபாரங்கள் தீர குலதெய்வத்தை வணங்கலாம். ஆனி மாதம் சோமவாரத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது மிகவும் குலதெய்வ பிரார்த்தனைக்கு உகந்தது. துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று சந்திரன் 2ஆம் இடத்திலையும் மற்றும் குரு பகவான் பாக்கியத்திலையும் இருப்பது விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களினுடைய குலதெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். ஆனி மாதத்தில் இந்த பௌர்ணமி திதியில் நீங்கள் அன்னதானங்கள் செய்யலாம். பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப பிரிவினைகள், நண்பர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் மாலை நேரத்தில் அம்மன் ஆலய வழிபாடும் உகந்தது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். அலுவலகத்தில் உங்களுக்கு உயர் பதவிகள் மற்றும் இது நாள் வரையிலும் தடங்கலாக இருந்து வந்த அலுவலக வேலைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவாகும். 10 குடைய புத பகவான் 7ஆம் இடத்தில் இருப்பது கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன நிறைவு ஏற்படும். சந்திரன் 12ஆம் இடத்திலையும் குரு பகவான் 7ஆம் இடத்திலையும் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் சுப செலவுகள் காத்திருக்கிறது. ஆலய பணிகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரையில் நீங்கள் நினைத்து கொண்டிருந்த ஒரு சில முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுவதும் இன்று உங்களினுடைய ஆன்மீக குருவை சந்திப்பதும் உங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை இன்று உங்களுக்கு நன்மையை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியை தரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்று உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் லாபங்கள் ஏற்படும். தாய் தந்தையின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் கும்பராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அனுகூலமாக அமைகிறார். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் நரசிம்மர் சுவாமியை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்தாலும் 7.5 சனியில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள்லேருந்து வெளிவரலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் அன்பையும் ஆதரவையும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். இன்று உங்களினுடைய சகோதரிகள் மூலமாகவும் குடும்ப சண்டைகள் தீரும். எண்ணிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. குரு பகவான் 5ஆம் இடத்திலையும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பரிவர்த்தனை யோகமாக அமைகிறார். இதனால் மீனராசி அன்பர்களுக்கு சனி, குரு மற்றும் சந்திரன் இவர்களினுடைய இந்த சஞ்சாரம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று மிக உகந்த நாளாகவே அமைகிறது. குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் அன்னதானங்களும் செய்யலாம். சிவன் அடியார்களுக்கு இன்று தானம் செய்வது சிறப்பு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.